ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுந்தர் சி டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்க அரண்மனை 4 படம் தான் பார்க்க வந்திருக்கோம். வழக்கமாக பிராட்வே தான் போவோம். இன்னைக்கு வந்து கேஜி சினிமாஸ் வந்திருக்கிறேன். சரி வாங்க படத்தை பார்த்துட்டு வருவோம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் எப்பயும் இருக்கிற ரிவெஞ்ச் ஸ்டோரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மிஸ்டீரியஸாகவே கொண்டு போயிருந்தாங்க. அங்கங்கே காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ராஷிகா நான் பெருசாக இம்ப்ரெசிவாக எதுவும் பண்ணல. சுந்தர் சியோட டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் படத்தில் வர எல்லா ட்விஸ்டையும் ரிவேல் பண்ணுறாங்க. ட்விஸ்ட் ரிவேல் பிளேஸ்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் எல்லா காமெடியும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. யோகி பாபு, விடிவி கணேஷ், ஓவே சர்லா எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தமன்னா ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது யூஸ்வலா இருக்கிற அரண்மனை மூவிஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ண சேம் டெம்ப்ளேட் தான். இந்த படத்துக்கு மெயினாக அந்த கடைசியில் வர பாட்டுக்காக தான் வந்தேன். நான் என்னோட மாமா ஃபேமிலியோட போனனால என்னால் அந்த பாட்டை கடைசியாக பார்க்க முடியல. அந்த டிசப்பாயின்மெண்ட்டோட நான் வெளியே வந்துட்டேன். நீங்களாம் போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வாங்க. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சி.